இப்போ நான் செய்ய போகிறது வந்து கேப்சிகம்ஸில் செய்கிற ஒரு பிக்கிள். இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நிறைய சாப்பிடுவீங்க. இதை நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா நிறைய சாதம் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ அங்கே கேப்சிகம் எடுத்திருக்கேன் 400 கிராம்ஸ். இதில் வந்து நான் எப்போவுமே உபயோகப்படுத்துகிறது வந்து பப்ரிக்கா, அதாவது அந்த பச்சை குடமிளகா இருக்குல்ல, பஜ்ஜி மிளகா, அதுதான் நான் எப்போவும் உபயோகப்படுத்துவேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல, அதனால் ரெட் கேப்சிகம் உபயோகப்படுத்துகிறேன் 400 கிராம்ஸ். அப்புறம் வந்து தக்காளி எடுத்துருக்கிறேன் 200. இது வந்து நெத்தலி கருவாடு. ஸோ நெத்தலி கருவாடும் வந்து 200 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 4-5 தடவை அலசி மஞ்சள் தண்ணியில் கழுவி எல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருக்கேன். இதில் மண் அதெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் அலசணும் நல்லா. அப்புறம் வந்து வெங்காயம் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், நீளமாக வெட்டியிருக்கு. இன்னும் இதுக்கு வந்து கருவேப்பிலை வேணும், பச்சை மிளகாய் ஒரு 3-4 மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நிறைய சேருங்க. இது சாதாரண சில்லி பவுடர், அதாவது தனித்தூள். இதில் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா கூட்டலாம், இல்லைன்னா குறைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அப்புறம் மஞ்சள் பொடி, இது வந்து உப்பு, ஊறுகாய், அதாவது லெமன் பிக்கிள், நல்ல குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிபி நான் செய்கிறது வந்து LumpRaiseக்காக. அதாவது LumpRaiseக்கு நாங்கள் வந்து பல ரெசிபீஸ் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம், ஒன்று பின்னாடி ஒன்று நான் செய்துக்கிட்டே வர்றேன். LumpRaiseக்கு தேவையான ரெசிபீஸ், அந்த ரெசிபீஸில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து LumpRaiseல எல்லாரும் வைக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து ரொம்ப சுவையான ஒரு செய்முறைன்னபடியாக இது வந்து நான் எப்போவுமே LumpRaiseல வைக்கிறது உண்டு. நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் உபயோகப்படுத்துகிறேன். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் வேறு ஆயில் எதுவும் உபயோகப்படுத்தலாம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் போல் எண்ணெய் இதில் நீங்கள் சேர்க்கணும். ஓகே, எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை அப்படியே சூடாக. ஓகே, இது வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நான் போடுறேன். மஞ்சள்லையும் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை கொஞ்சம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். கருவேப்பிலை போடுறப்ப அதை வந்து நீங்கள் வெட்டி இல்லைன்னா பிச்சுட்டு போட்டால் நல்லது. ஃப்ளேவர் வந்து சீக்கிரமாக இறங்கும். இது ரொம்ப சுலபமான ஒரு செய்முறை. எல்லா திங்ஸும் நீங்கள் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ரொம்பவும் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேப்சிகம்ஸை சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, தக்காளி, நெத்திலி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துருவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நான் எடுக்கிறேன். நீங்கள் இப்போ போடுங்க, இது அப்புறம் பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த நெத்திலி கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இங்கே இன்னொரு 1/2 டீஸ்பூன் இருக்குது மஞ்சள், அதையும் போட்டுடுறேன். பச்சை மிளகாய், இதில் 4 பச்சை மிளகாய் இருக்குது, நல்ல காரமான மிளகாய். அப்புறம் வந்து சில்லி பவுடர். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் தண்ணி நான் இதில் போட்டேன். இந்த அடுப்பை நல்லா குறைக்கணும், நல்ல ஸ்லோ ஃபயரில் வதங்கணும். இதுக்கு டைம் எடுத்து வதங்க விடணும். ஓகே, இப்போ இது நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். ஸோ எடுக்கிட நான் இதை கிளறி விட போகிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குது.
பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி நல்ல உப்பு புளியெல்லாம் பிடிச்சிருக்கும். இப்போ முதல்ல எடுத்த ஊறுகாய் சாப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது வேகணுன்ற அவசியம் கிடையாது. இதை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு 5 to 10 minutes. அகெயின் ஸ்லோ ஃபயர் தான். ஓகே, 5 minutes ஆயிடுச்சு, பார்க்கலாம். ஓ, நல்லா எல்லாம் வெந்து நல்ல எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ கேப்சிகம் பிக்கிள், கேப்சிகம் ஊறுகாய் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எல்லோரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.